முசுபாதி சொந்தங்களுக்கு வணக்கம். அர்ச்சுனா ராமநாதனுடைய வேட்புமனு தாக்கல் இன்றைய தினம் பூநகரி பிரதேசபை பிரிவில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வேட்புமனு தாக்கல் தொடர்பாக ஜெகதாஸ் அவர்கள், அதாவது சாவகச்சேரியினுடைய முதன்மை வேட்பாளர் ஜெகதாஸ் அவர்கள் பல விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக இந்த வேட்புமனு தாக்கல் தொடர்பான சில செய்திகளையும் அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது இந்த எங்களுடைய வேட்புமனுக்கள் சாவகச்சேரி போன்ற பல பிரதேசபையில் நிராகரிக்கப்பட்டது. அதனுடைய வழக்குகள் இப்போ நீதிமன்றத்தில் நிலவையில் இருக்கின்றன. அந்த வழக்கல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. வழக்கல் எங்களுக்கு சாதகமான முடியும் என்றும் நாங்கள் நம்புகின்றோம் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் மேதவனுடைய பாதையில் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது என்று அவர் சொல்லியிருக்கின்றார். அதிலேயும் குறிப்பாக இந்த வேட்புமனு தாக்கல் சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது பல இடங்களில் இப்போ அர்ச்சுனா ராமநாதனுடைய மட்டுமில்லை பலருடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. அதிலேயும் குறிப்பாக ஜாழ் மாநகர சபையில் ஜாழ் மாநகர சபைக்குரிய வேட்புமனு உட்பட பல வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. அதிலேயும் குறிப்பாக சங்கு சின்னத்தில் போட்டியிடுகின்ற கட்சியினுடைய வேட்புமனுக்கள் கூட பல நிராகரிக்கப்பட்டன. அந்த வகையில் பூநகரி பிரதேச சபையில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் அனைத்துமே நிராகரிக்கப்படவில்லை, அனைத்து வேட்புமனுக்களே ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்றும் சாவகச்சேரி பிரதேச சபையினுடைய அரசாங்க அதிபர் கூறியிருந்தார். ஆகவே இது தொடர்பான பல விடயங்களும் வெளியாக இருக்கிற இந்த சூழ்நிலையில் ஜெகதாஸ் அவர்கள், அதாவது சாவகச்சேரியினுடைய முதன்மை வேட்பாளர் ஜெகதாஸ் அவர்கள் இது தொடர்பான ஒரு ஊடக சந்திப்பையும், அதாவது இந்த வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு ஒரு ஊடக சந்திப்பையும் மேற்கொண்டிருப்பார். அது தொடர்பான அந்த காணொலி நான் இதோட நினைக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. வணக்கம். நாங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா தலைமையிலான சுயேட்சை குழு இந்த பூநகரி பிரதேச சபைக்கான வேட்புமனு நேற்றைய தினம் நாங்கள் தாக்கல் செய்திருந்தோம். இன்றைக்கு அதற்குரிய அந்த வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டு சுயேட்சை குழு 2 என்ற பெயரில் ஊசி சின்னத்தோடு நாங்கள் இந்த பூநகரி பிரதேச சபையில் போட்டியிட உள்ளோம். நாங்கள் எங்களோட மேதவுன்ற வழியில் நாங்கள் இந்த மருத்துவர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு பயணிப்போம். மக்களுக்கான அடிப்படை உரிமைகள் குரல் கொடுப்போம். நாங்கள் இந்த மற்ற பிரதேச சபையிலேயும் நாங்கள் இந்த வேட்புமனுக்கள் தாக்கல் செய்திருந்த நாங்கள் ஏற்கனவே அந்த வேட்புமனுக்கள் சில இந்த அரசாங்கத்தின் சில சதி திட்டங்களால் அது சின்ன சின்ன பிள்ளைகள் சொல்லி எங்களை சுட்டிக்காட்டி ரிஜெக்ட் பண்ணப்பட்டுள்ளது. அதாவது எங்களுக்கு அந்த சேக்குலர்ல பிறப்பு சான்றிதழ பிரதி என்று சொல்லி போட்டு அவர்கள் பிறகு கேட்கிறாங்க, உண்மையாக ஒரிஜினல் பிரதின்னு சொல்லி சொன்னா பிறப்பு சான்றிதழ் மூல பிரதின்னு அதுல தமிழ்ல எழுதியிருக்கோம். ஆனால் அப்படி இல்லாமல் எங்களுக்கு அதுல சொல்லப்பட்டு எங்களுடைய மற்ற பிரதேச சபைக்கான வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளது. அதற்கான வழக்குகள் இப்ப போய்கொண்டிருக்கிறது. அந்த வழக்குகள் எங்களுக்கு சாதகமா வரும் என்று யோசிக்கிறோம். அதே போல எங்களோட இந்த சுயேட்சை குழு ஊசி சின்னத்தோடு கருத்துறை நகரசபை, முல்லைத்தீவு, பாண்டியங்குளம், மற்ற துணுக்காய், திருவண்ணாமலை போன்ற பிரதேச சபைகளில் நாங்கள் போட்டியிடுவோம். அனைத்து மக்களும் அந்த ஊசி சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அந்த வகையில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அண்மை காலமாகவே ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களையும் சரி, பொது நிகழ்வுகளையும் சரி, இந்த உட்கட்டமைப்பு வசதிகள், உட்கட்டமைப்பு அபிவிருத்தி தொடர்பான பல விடயங்களையும் பேசிக்கொண்டு வருகின்றார். குறிப்பாக இந்த அண்மையில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது வீதி அபிவிருத்தி தொடர்பாக பேசியிருந்தார். ஆக இவருக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகத்தான் கூறப்படுகின்றது. என்று பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் சார்பான கருத்துக்களை பாராளுமன்றிலும், அது மட்டும் இல்லாமல் பொது நிகழ்வுகள், அது மட்டும் இல்லாமல் ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் எல்லாம் பேசுவதால் மக்களின் வரவேற்பையும் அவர் பெற்றிருக்கின்றார். ஆகவே இது தொடர்பாகவும் பேசப்படுகின்றது. குறிப்பாக அவர் இந்த வீதி அபிவிருத்தி தொடர்பாக பேசினது ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஒரு பேசுபொருளாக மாறியிருந்தது. அது தொடர்பான காணொலியை நான் அதோடு நினைக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. குழு கடந்த கூட்டங்களிலே கலந்துரையாடப்பட்ட விடயங்களுடைய முன்னேற்றம், இந்த வீதி சம்பந்தமா அவர் இன்னொரு அந்த வேலனையில கதைக்கப்பட்ட இன்னொரு விடயம், வேலனையில இன்னும் ஒரு ரோட்டோட பிரதானமா கேட்டிருந்தவ அதே நாங்கள் இந்த வீதி அபிவிருத்தி சபையின் இல்லை கூட்டாது நினைக்கிறேன். அதை நாங்கள் அதை சொல்லுங்க. மண்டதீவு அல்லப்பட்டி இணைப்பு வீதி வேலனை அல்லது தீவிர பிரதேசங்களுக்கு கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். அதுக்கு விசேடமாக அங்க இருக்கின்ற பிரதேச செயலாளர்களுக்கு பொறுப்பொண்டு இருக்குது. உண்மையிலேயே இந்த இடத்துல இப்ப நீங்களும் இதுகளை முன்மொழிஞ்சு இருந்தா இந்த எஜெண்டாவுக்கு நாங்கள் போட்டுக்கொள்ள வந்தோம். அதாவது நாங்கள் முன்மொழிஞ்சு இருக்கின்ற வேலை திட்டம் இருக்கின்றது. அப்ப அந்த முன்மொழிவுக்கு அப்பாலான வேலை திட்டங்கள் செய்ய வேண்டி இருக்கின்றது. அதில் அவசரமா செய்ய வேண்டிய வேலை இருக்கு. அப்படியாக இருந்து நாங்கள் இந்த மற்ற வேலைகளை பின்னுக்கு போட்டு அந்த வேலைகளை முன்னுக்கு எடுக்கலாம். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா? நீங்க அந்த வீதி அபிவிருத்தி அதிகார சபையிட்ட இப்பவே சொல்லுவீங்க என்றால் அந்த மண்டதீவு புங்குடுதி பாதை நினைக்கிறேன் அதை திட்டங்களுக்குள்ள உள்ளடக்க சொல்லி நல்லா இருக்கும். அது ஆர்டிடி சார்.
RDA. வீதி அபிவிருத்தி திணைக்களத்துக்கு மண்டல அதான் நீங்கள் அடுத்த முறை போடைகளை அதை என்ன அதில் எல்லா பொதுமக்களும் முழுமை கேட்டவங்கள்ட்ட அடுத்த முறை நீங்க தர போறதுல கட்டாயம் அதை ஒருக்கா இன்க்ளூட் பண்ணுங்க. கட்டாயம். நான் கோப்பாய் பிரதேச நான் கோப்பாய் பிரதேச செய்யலாம், இந்த முறை செய்யலாம், இந்த முறை செய்யலாம். இல்ல ஒரு வார்த்தை திணைக்களத்துக்கு சொந்தமான வீதி அது வந்து 2 மண்டலவே மெல்லப்பட்டியை இணைக்கிறது. அதுக்கு பெருமளவு நிதி தேவையான ஸ்ட்ரக்சர்ஸ் கட்டணும், ரிட்டர்னிங் உள்ள கட்டணும், ஃபோமேஷன் செய்யணும். இந்த முறை செய்ய முடியுமா, ஆரம்பிக்க முடியுமா? இந்த முறை 5000க்கு எடுக்காம நாங்கள் 1500 கிலோமீட்டருக்கு எடுத்தால் நான் கோப்பாய் பிரதேச RDD சொன்ன ஞாபகம் இருக்கு. ஜெனரலா வந்து RDA ரிசர்வேஷன்ன்றது பில்டிங் லிமிட்ஸ்ன்றது எல்லா ரூட்டுக்கும் 15 மீட்டர். அதுல கிட்டத்தட்ட இவ்வளவு கிலோமீட்டர் ரோட் இந்த முறை ஒதுக்கப்பட்ட நிதியில போறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்க? கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் வந்து வைடிங் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்லயும் கிட்டத்தட்ட RMTல கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் வந்து அதாவது வந்து மல்கார பூங்குடி தீவில 21லேருந்து குறிக்கிட்டு ஜெட்டி மாட்டும். அடுத்த வந்து கார்னர் சைக்குலர் ரோட்டில் வந்து 0 to 2ல ஒரு 1 கிலோமீட்டர், மற்ற 5 to 6ல ஒரு 1 கிலோமீட்டர். அது இந்த முறை நவம்பர் 15ல நீங்க போட்டு முடிப்பீங்களா? அதற்கு மினிட் பண்ணி போட அந்த மினிட் ஒர்க்க தாங்க. சித்தங்கனி காரனார் போற பாதை உங்களுடைய சித்தங்கனி காரனாருக்கு போற பாதை இப்ப அடியேண்டுதான். எங்களுக்கு அதுல வந்து மூல சந்தியிலிருந்து நீங்க பொன்னலத்துக்கு மாதா கேக்குறீங்க. சித்தங்கனில இருந்து காரனார் போற பாதை இப்ப கிண்டிக்குள்ள வரைக்கும் டச் பண்ணப்படுது. அது கூட பாதை இல்லையா? எங்களுக்கு யாழ்ப்பாணம் ஐயா வட்டுக்கோட்டையில இருந்து காரனார் போறது ஒரு பாதை, சித்தங்கனில இருந்து காரனார் போற பாதை. அதுல வந்து எங்களுக்கு வட்டு மூல ஹாஸ்பிட்டல்ல இருந்து இதில் ஒரு 1.2 கிலோமீட்டர் அது இந்த முறை செய்ய போறோம். மற்றது ஓரளவு கம்மிக்க வச்சு இருக்கு. மூலா வைத்தியசாலையிலிருந்து பொன்னால சந்தை அது நாங்கள் இந்த முறை செய்கிறோம். அதுவும் பெறுவோம். சொல்லப்பட்ட ரோடுகளை என்னண்டா இப்ப நீங்க சொல்றது இந்த வீதிகள் இருக்குதானே, இப்ப முன்மொழியப்பட்ட வீதிகள் இருக்குது. அப்ப இந்த வீதிகள் தொடர்பாக உங்களுக்கு நாளைக்கு நாளன்றைக்கு உங்களுக்கு ஒரு கூட்டம் இருக்குதானே கொழும்புல. இந்த கொழும்பு கூட்டம் போயிட்டு வந்ததன் பிறகு இதெல்லாம் நல்ல முறையில் நீங்க எந்த வருஷம் என்னென்ன செய்ய போகுதுன்னு நல்ல முறையில கேட்டகரைஸ் பண்ணி எங்களுக்கு தான் அல்லது எல்லா உறுப்பினர்களுக்கும் அனுப்பி வை கோப்பியும். நான் கோப்பாய் பிரதேச